ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு திடீரான ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. அது என்ன சம்பவம், அவர் என்ன பார்த்தாரு அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். அவருக்கு என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, இவ்வளோ நாள் அவர் தேடி அலைஞ்சு திரிஞ்ச அந்த பொண்ணு அவர் ஹாஸ்பிட்டலுக்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக அந்த பொண்ணு வருது. ஸோ இவர் போய் கேட்குறாரு. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது அவருக்கு. ஸோ இவர் போய் கேட்குறாரு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மாவோட வந்திருக்காங்க. அந்த பொண்ணு அவங்க அம்மாவோட வந்திருக்காங்க. அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க, என்ன ஆச்சு உங்கள் பொண்ணுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, பேர் பிரியா, இவளுக்கு 23 வயசு ஆகுது. ஆனால் இவள் ரொம்ப நாளாக வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் தான் அவளுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இவரை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ இவரும் அவங்கள கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுறாங்க. சரி, என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு. அந்த செக் பண்ணும்போது தான் தெரிய வருது, ஸ்டொமக் கேன்சர். ஸோ இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ரொம்ப பதட்டமும் ஆகிட்டார், ரொம்ப அதிர்ச்சியும் ஆகிட்டார். அவரால் என்ன பண்ணுறது அப்படின்னு முடியலை. அவரால் என்ன கண்ட்ரோலே பண்ண முடியல அவரோட ஃபீலிங்ஸை. ஸோ நேரடியாக பாத்ரூமில் போய் உட்காந்து அழுகிறாரு. டாக்டர் இவர் உட்காந்து அழுகிறாரு. ஸோ என்ன பண்ணுறது, இவ்வளோ வருஷம் நான் வெயிட் பண்ணி எங்கள் அப்பா அம்மாவை இழந்து இவ்வளோ நான் இழக்கிறதுக்கு தான் அந்த ஆண்டவர் என்னை மீட் பண்ண வச்சாரா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அழுது முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் தன்னை கூல் பண்ணிக்கிட்டு, அவள் இருக்க போகிற கொஞ்சம் லைஃப்லேயாவது நம்ம அவளோட இருந்து அவளை ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு அவர் அந்த பொண்ணை நோக்கி போகிறாரு. ஸோ அந்த பொண்ணுக்கு 23 வயது. அவர் 15 வயசாக இருக்கும்போது எந்த மாதிரி பொண்ணை பார்த்தாரோ இப்போ அவருக்கு 50 வயசு. அந்த பொண்ணுக்கும் 23 வயசு. ஸோ அதே பொண்ணை தான் அவர் பார்த்துருக்காரு. இப்போ தான் தெரிய வந்திருக்கு, அந்த பொண்ணு அப்போல்லாம் பிறக்கவே இல்லை. நம்ம தேடுற சமயத்தில் அந்த பொண்ணு பிறக்கலை அப்படின்றது இப்போ தான் புரிய வந்திருக்கு. பண்ணுறாருனா ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. அந்த பொண்ணை ரொம்ப கேர் எடுத்தும் பார்த்துக்கிறாரு. ஸோ கொஞ்ச நாள் கழித்து அவங்க அம்மாட்டையும் அவங்க அப்பாட்டையும் சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் வச்சே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம், ஹாஸ்பிட்டல் வேணாம், நம்ம வீட்டில் வச்சே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் வச்சே ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவங்க ஃபேமிலிக்கிட்டையும் சரி நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டார். அவங்க ஃபேமிலி, அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாருமே இவர் ஒரு 50 வயசு ஆள் தானே. ஸோ இவர் அவளை தான் பொண்ணாக தான் பார்ப்பார் அப்படின்ற ஒரு இதுலேயும் அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப ஃப்ரீயாகவும் பழக விட்றாங்க. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் கழித்து அந்த பொண்ணு இறந்து போயிடுது. இவரால் அதை ஏற்றுக்கவே முடியல. ரொம்பவும் டிப்ரெஷன் அண்ட் சேட்னஸ்குள்ளே போயிடுறாரு. பொண்ணு புதைக்கிற போது கூடயே நின்று கலங்கி நின்று பார்க்குறாங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாருமே கதறாங்க. ஸோ இவரால் அதை ஏற்றுக்கவே முடியல. வருஷம் தேடிக்கிட்டு இருந்த பொண்ணு போகும்போது அந்த மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அந்த வலி அவர் அந்த டைமில் உணர்றாரு. அதனால் புக்ஸ் ரெஃபர் பண்ணுறாரு. ஏன்னா பல விஷயங்களை செத்து போனவங்கள உயிர் கொண்டு வர விஷயம் நிறைய கண்டிஷனில் நடந்திருக்கு அப்படின்றது அவருக்கு தெரிய வருது. ஸோ செத்து போனவங்களுக்கு ஒரு ரொபாட்டிக்ஸ் மூலியமாகவும் ஒரு பல விஷயங்கள் மூலியமாகவும் உயிர் கொண்டு வர்றது சயின்ஸ் முறை இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்றது அவருக்கு தெரிய வருது. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பொண்ணை அவங்க அப்பா அவங்க அம்மா 2 பேரையுமே நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஷனாக தான் இருப்பீங்க. ஸோ உங்கள் வீட்டை நான் பார்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் போய் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை ஊருக்கு ஒன்று அனுப்பி வைக்கிறாரு. அவங்களும் சரி இவர் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது, நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இவங்க எல்லோரும் போயிடுறாங்க. இந்த டாக்டராக இருக்கிற அந்த அர்ஜுன் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவங்க எல்லோரும் போனோடனே நைட்டு ஒரு 10:10 போல் அந்த பொண்ணை புதைச்சி வச்சுருந்தாங்களே அந்த இடத்த தோண்டி அந்த பொண்ணோட பாடியை வெளியே எடுத்துகிட்டு வேறு எதையோ செங்கலையோ எதையோ போட்டு உள்ளே போட்டு மூத்து வச்சுட்டு போயிடுறாரு. பாடியை எடுத்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பல டெக்னிக்ஸ் பல ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து புது விதைகள்லாம் இது பண்ணி அந்த பாடிக்கு உயிர் கொடுக்குறாரு.
உயிர் கொடுத்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா